அண்ணா விவா சேனல் சாய் வேலன் கார் சார்பா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சிங்கண்ணா. அது லோ பட்ஜெட் ஆம்னி ஒரு 1.5 அந்த மாதிரி சில்வர் கலர் நிறைய பேர் வாண்டட் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ கொஞ்சம் பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 சில்வர் கலர் வண்டி வந்துருக்குங்கண்ணா. ஒரு 2 மட்டும் ரெடி டு டிரைவில் இருக்குது. அந்த வண்டியோட வீடியோவும் ஒரு 800 லோ பட்ஜெட் எடுத்துருக்கோம். ஓட்டி பழகிறதுக்கு ப்ளஸ் வச்சுக்கிறதுக்குமே நல்ல வண்டிங்க. இந்த 3 வண்டி இந்த வீடியோவில் காட்டுறேங்க. எக்ஸஸாக ஒரு 5 ஆம்னி இருக்குங்கண்ணா. அதையும் டீட்டெயில் சொல்லிடுறேன். இப்போ நான் பார்க்க போகிற வண்டி பாருங்கண்ணா, லோ பட்ஜெட் வண்டிங்கண்ணா. TN10ங்க, 2010 மாடலுங்கண்ணா. சில்வர் கலர் ஆம்னிங்க, 3 ஓனர், 3வது ஓனர் கருவுருங்க. எஃப்சி வந்து 2030 வரைக்கும் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டுங்க. பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குங்கண்ணா. உள்ள சீட் கவர் இன்டீரியர் நீட்டாக இருக்கும். பேட்டரி புதுசுங்கண்ணா வண்டியில். வண்டி கம்பெனி என்டாஸ் வண்டிங்கண்ணா. 1,55,000 ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்கண்ணா, நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா. பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ரன்னிங். வண்டி சில்வர் கலருங்க பாருங்கண்ணா. அடுத்தது பாருங்க, TN38 கோயம்புத்தூர் நம்பருங்கண்ணா. 2008 மாடலுங்க. 2 ஓனருங்கண்ணா. நம்ம கோயம்புத்தூர் பெல்ட் நம்பருங்கண்ணா. TN38. 2வது ஓனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்கண்ணா. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் 2 டயர் புதுசுங்கண்ணா. பேட்டரி புதுசு. இன்சூரன்ஸ் மட்டும் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குங்கண்ணா. எஃப்சி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ எடுத்தால் 3வது ஓனர் வந்துடணும்னு எஃப்சி மட்டும் இன்னும் எடுக்கலிங்கண்ணா. எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் பஸ் கேஸ் என்டாஸ்மெண்ட்டுங்கண்ணா. கார்பரேட்டர் கம்பெனி என்டாஸ் வண்டிங்க. வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா. கூலிங் ஸ்டிக்கரு பாடிலையும் நீட்டாக இருக்குங்க. 800 பாருங்கண்ணா. TN01ங்க, சென்னைங்கண்ணா. 3 ஓனர், 3வது ஓனர் சேலங்கண்ணா. இது ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்குங்கண்ணா. 1998 மாடலுங்க. வண்டியில் ஃப்ரண்ட் 2 டயர் புதுசுங்கண்ணா. காட்டியிருக்கேன் பாருங்க. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசுங்க. பேட்டரி புதுசு. இன்ஜின் இப்போதாங்கண்ணா ஃபுல் சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்காங்க, டீசல் வாஷ். வண்டி பாடி லைன் நீட்டாக இருக்கும். இன்டீரியர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. உள்ள காட்டுறேன் பாருங்க வண்டியோட 800 இன்டீரியர். இன்டீரியர் நீட்டாக இருக்குங்கண்ணா. டோர் லைட்டு, டாப் லைட் ஃபிட்டிங், அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் வண்டியில் இருக்குங்கண்ணா. உள்ள சீட் கவர் நீட்டாக இருக்குங்க. கீழெல்லாம் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. பேக் சீட்டு நல்லா இருக்குங்கண்ணா. இது பெட்ரோல் கேஸுங்கண்ணா. என்டாஸ்மெண்ட் கிடையாதுங்க. பேக் சீட்டு நல்லா இருக்குங்கண்ணா. இது ரவுண்ட் டேங்க், ஸ்டெப்னி டேங்க்னு சொல்லுவோம். அந்த லக்கேஜ் ஸ்பேஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி டேங்க், ரவுண்ட் டேங்குங்க. ஸ்டெப்னி ப்ளஸ் கிட்ட எல்லாமே வந்துருங்கண்ணா. இது TN01ங்கண்ணா. எஃப்சி கரெக்டாக 2026 7ஆம் மாதம் 1 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. 3 ஓனர், 3வது ஓனர் சேலங்கண்ணா. நான் இந்த 2010 மாடலோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க. இது 2010க்கு 3 ஓனர். இதில் லைட்டாக பெயிண்ட் ஃபேட் இருக்குங்கண்ணா. ஆனால் 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க. இந்த வண்டி சீட் கவரில் நீட்டாக இருக்குங்கண்ணா. சோஃபா செட்டு மாதிரி இருக்கும் வண்டி சீட் கவர், நல்லா இருக்கும். கீழெல்லாம் மேட் தாங்கண்ணா. இது வந்து பீஸ் போடுற மாதிரிலாம் இல்லைங்கண்ணா. பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரஸ்ட்டுங்க. இதெல்லாம் எல்லா வண்டிக்கும் வருங்க. கிட்டத்தட்ட இது 2010 மாடல்னா இப்போ 25 நடக்குதுங்கண்ணா. 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ரஸ்ட் இருக்குங்கண்ணா. பெயிண்ட் மட்டும் உங்களோட விருப்பத்தின் மட்டும் அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பேட்டரி புதுசுங்கண்ணா. உள்ள சீட் கவர் பாருங்க, நீட்டாக இருக்கும். அப்பல்சரும் டைமண்ட் கட் சீட்டுங்கண்ணா. சீட்டும் அப்பல்சரும் ஒரே இதில். அப்பல்ஸ் வந்து டைமண்ட் கட்டுங்க. இந்த வண்டியோட டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மற்றபடி ஸ்டெப்னி, வீல் ஸ்பேனர், ஜாக்கி எல்லாமே வண்டியில் இருக்குங்கண்ணா. இது கேஸ் என்டாஸ் தாங்கண்ணா. இதுலேயே ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. MP3 பிளேயர் ப்ளஸ் 2 பைனியர் ஸ்பீக்கர் இருக்குங்கண்ணா. ஓவல் ஸ்பீக்கரு. சைடு பாருங்கண்ணா, வண்டி நீட்டாக இருக்குங்க. இது 2009ண்ணா. திருப்பூர் நம்பரு. ஒரே ஓனர் வண்டிங்க. இது கொஞ்சம் சின்ன வேலை இருக்குங்க. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே அப்டேட் பண்ணி விட்டுறேங்க. 2009ங்க. ஒரே ஓனர், திருப்பூர் நம்பருங்கண்ணா வண்டி. பாருங்கண்ணா, வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறது TN10 வந்து 2010 மாடலுங்க. 3 ஓனர், 3வது ஓனர் கருவுருங்கண்ணா. எஃப்சி வந்து 2030 வரைக்கும் கரண்ட். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டுங்க. பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ரன்னிங்கு. மேலே ராக்கெட் கேரியரு. பேட்டரி புதுசுங்க. இன்டீரியர் நீட்டாக இருக்கும். சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்கண்ணா. வண்டியை பார்த்தாவே ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சீட் கவருங்க. 2010 மாடலுங்க. இது TN10. அடுத்து TN38ங்க. 2008 மாடலுங்க. 2 ஓனர், 2வது ஓனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க. இது கோயம்புத்தூர் பெல்ட் நம்பருங்க. TN38. அடுத்த பார்க்குற 800 பாருங்கன்னா TN01 1998 மாடலுங்க. 3 ஓனருங்க.
பழைய வண்டிங்கிறதுக்காக ஒரு 30 ரூபா 35 ரூபா ரேஞ்சுக்கு போடலாங்கண்ணா. அந்த ரேஞ்சுக்குலாம் போட்டால் நீங்கள் எடுத்த 2 டயர் புதுசாக போட்டாவே 6000 ரூபா வரும். பேட்டரி புதுசு போட்டால் அதில் ஒரு 4000 ரூபா வரும். எடுத்தோடனே 10 ரூபா வேலை இருக்கும். 35 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 45 ரூபா எடுத்து நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் இருந்தாலும் பெட்ரோல் தான் இருக்கும். இது பெட்ரோல் ப்ளஸ் கேஸுங்க. வண்டி எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டு வண்டி நீட்டாக இருக்குங்கண்ணா. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 வண்டி இருக்குங்கண்ணா. அந்த ஆம்னி பாருங்கள், ப்ளூவும் ஒயிட் இருக்குது. ஹுண்டாய் வெறும் 2007 மாடல் ஒன்று இருக்குது. எல்லாம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்கண்ணா. எல்லா வண்டிக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க. பெட்ரோல் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்கண்ணா. இந்த ஒரு வண்டிக்கு ரேட் சொல்லிடுறேன் பாருங்கண்ணா. TN10 2010 மாடலுக்குங்க 1,55,000 ரூபா கேட்குதுங்கண்ணா. நெகோசியேட் பண்ணி தரலாம். நாங்கள் நினைக்கிற மாதிரி விட நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுங்கள். ஒரு சின்ன வித்தியாசத்தில் தரலாங்கன்னா பெரிய வித்தியாசம் ஐடியா இல்லை. ஏன்னா ஆம்னி கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தானே இருக்குது. நல்ல வண்டி எப்படி வேணாலும் வண்டி எடுக்கலாம்னா போடலாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்கும். இந்த வண்டிக்கு 1,55,000 ரூபா கேட்குதுங்கன்னா நெகோசியேட் பண்ணி தரலாம். பெட்ரோல் கேஸ் என்டாஸ்மெண்ட். TN38 கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் 1 வருஷம் கரண்ட். அது ஒரு 1,42 ரூபாய்க்கு தரலாங்கண்ணா. 1,42 ரூபா. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பேட்டரி புதுசுங்க. எல்லா பேட்டரி புதுசு தாங்கண்ணா எல்லா வண்டியிலையுமே. மாருதி 800 பாருங்க, 98 3 ஓனர், பெட்ரோல் கேஸ், ரவுண்ட் டேங்குங்க. 52,000 ரூபா கேட்குதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. சின்ன நெகோசியேட் பண்ணலாம். ஒரு 46,000 ரூபாய்க்கு மேலே நடக்குங்கண்ணா. ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காது. 1 வருஷம் பேப்பர் கரண்ட்டு. அதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 800 கம்மியாக போடலாங்க. இது கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க. 800 இன்ஜின் டூம் மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்டேஜ் இன்ஜின் டூம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்காங்கண்ணா. பேட்டரி பூஸ்ட் போட்டிருக்காங்க. ஏசி இதெல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. ஏசி எடுத்துகிட்டு போகிறவங்க செஞ்சுருக்கலாம். பாட்டில் காயில் புதுசு, கேஸு கட் அவுட்ரு புதுசுங்க. கிட்டு ஓகேவாக இருக்குங்க. புது டைனமோ போட்டிருக்காங்க வண்டியில், காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வண்டி எடுத்தால் எந்த வேலையும் கிடையாதுங்கண்ணா. அது பாட்டுக்கு இதை ஓட்டி பழகிறதுக்குன்னு சொல்கிறத விட வச்சு ஓட்டலாங்கண்ணா. 98 3 ஓனருங்க. பேப்பரும் கரண்ட்டில் இருக்கிற வண்டி பாருங்கண்ணா. இந்த வண்டியெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் வந்துங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா வண்டியும் பார்க்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ரெட்டக்கரடுங்க. ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாங்க. கேட்டு பஸ்லேயே இறங்கிக்கலாங்கண்ணா. பவானி டு அந்தியூர் போகிற வழியில் இருக்குங்கண்ணா. சொல்கிற ரேட்லேருந்து நெகோசியேட் பண்ணி தானே தருவேன். பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காதுங்க. ஏன்னா வண்டி நல்லா இருக்கிறப்ப நாங்களும் தேடி பிடிச்சிட்டாங்கன்னா வண்டி எடுக்கிறோம். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணிட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கண்ணா.